அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று சனி மகா பிரதோஷம். சிவனுக்கு இந்த ஒரு பூவை வாங்கி கொடுங்கள், பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும்னு சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட பூவு என்ன பூவு அப்படிங்கிறத பற்றியும், இந்த சனி மகா பிரதோஷத்தன்று சிவனை நாம் எவ்வாறெல்லாம் வழிபாடு செய்யலாம், அதனால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்றைய நாள் சனி மகா பிரதோஷம். இந்த சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப விசேஷம். இந்த சனி மகா பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவபெருமானை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் 120 பிரதோஷ வழிபாடு செய்த பலன் அவங்களுக்கு கிடைக்குமா. இப்போ எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான இந்த சனி மகா பிரதோஷம், இந்த நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க. நம்மளுக்கு நோய் தீரணும், கஷ்டம் தீரணும், கவலைகள் தீர வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே நாம பிரதோஷ வழிபாடு கண்டிப்பா செய்யணும். நீங்க இந்த பிரதோஷ நாள் அன்று, இது சனி மகா பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் நீங்க வழிபாடு செய்யாவிட்டாலும் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று கண்டிப்பா நீங்க பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும். உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று நீங்க அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். தயிர், பால், தேன், இளநீர், இது மாதிரி உங்களுக்கு உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க வாங்கி கொடுக்கலாம். சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியராம். அவருக்கு அபிஷேகத்திற்குண்டான பொருட்களை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பொருள் வாங்கி கொடுப்பதற்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு பலன் கிடைக்கும். அதனால கண்டிப்பா எல்லாருமே வாங்கி கொடுங்க. உங்க வசதிக்கு ஏற்ப என்னென்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அத்தனை பொருட்களையும் நீங்க வாங்கி கொடுங்க. அபிஷேகத்திற்கு முக்கியமாக திருநீர் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா அவர் உடல் முழுவதும் திருநீரைத்தான் பூசிக்கொண்டு அவர் ரொம்ப நகையெல்லாம் ஆடம்பரத்தை சிவன் விரும்பவே மாட்டார். அவருக்கு ருத்ராஜமும் திருநீரும் மட்டுமே அவருடைய ஆடையும் அணிகலனும். கண்டிப்பா அந்த திருநீரை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருமே ஒரு 1/2 கிலோவாவது திருநீர் வாங்கி கொடுங்க. அதை பிரசாதமாகவும் அவங்க பயன்படுத்திப்பாங்க, அபிஷேகத்திற்கும் அவங்க பயன்படுத்தி கொள்வார்கள். ஆக திருநீரையும் நீங்க கட்டாயம் வாங்கி கொடுங்க. இந்த சனி மகா பிரதோஷத்துல நம்ம காலையிலேயே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். மாலையில அந்த 4:30 மணியில் இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரதோஷ நேரத்துல நாம சிவனை வழிபாடு செய்யணும். சிவனினுடைய பாஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, இதை 108 முறை பாராயணம் பண்ணலாம். ஓம் நம சிவாய சிவாய நம, ஓம் நம சிவாய சிவாய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் நீங்க தாராளமாக பாராயணம் பண்ணிட்டு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து விட்டு அவரை தரிசித்து விட்டு வருவது பல அற்புதமான பலன்கள் கிடைக்கும். பொதுவாக சிவனை வழிபாடு செய்ய பிரதோஷ நாள் ரொம்ப விசேஷம். அதிலேயும் சனி மகா பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்க கேட்ட உடனே நீங்க என்ன கேட்குறீங்களோ அது நல்லது கெட்டது அந்த ஆராய்ச்சிக்குள்ள போகவே மாட்டார் சிவன். நீங்க கேட்ட உடனே அதை கொடுத்து விடுவார். அப்பேற்பட்ட இந்த சனி மகா பிரதோஷத்தன்று நீங்க கோவிலுக்கு போகும்போது இந்த ஒரு பூவை வாங்கிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வையுங்கள். கண்டிப்பா நீங்க என்ன கேட்டாலும் சிவன் உங்களுக்கு தருவார். அது நீங்க கோவில்ல போய் தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு கிடையாது. உங்க வீட்டில் சிவன் தனியா இருக்கிற படத்தை வைக்கக்கூடாது, வச்சிருக்கவும் மாட்டாங்க. குடும்பமா இருப்பாங்க. அதாவது சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் அப்படின்னு குடும்பமா இருக்கக்கூடிய படங்களை நீங்க வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, ருத்ராஜம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வீட்டில் ஒரு பால் கொண்டாவது அபிஷேகம் செய்து விட்டு சந்தனம், குங்குமம், மலர்கள் வச்சு வாசனை எல்லா இடங்கள்லையும் அப்படியே சாம்பிராணி வாசனை எடுக்க வேண்டும். அப்ப சாம்பிராணி தூபம் ரொம்ப வீடு முழுவதும் அப்படியே போட்டுடுங்க. அப்ப சிவனுக்கு உகந்த ஒரு பொருளை வச்சுட்டு இந்த வழிபாட்டை செய்யணும். என்ன அப்படின்னா வெண்தாமரை. நம்மளுக்கு செந்தாமரை, வெண்தாமரை இருக்குது. வெண்தாமரை தான் வைக்க வேண்டும். இந்த சனி மகா பிரதோஷத்தன்று சிவனுக்கு இந்த வெண்தாமரையை வச்சு நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும்.
கடன் பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஒரு லேண்டு வாங்கி இருக்கிறீங்க, ஒரு இடத்துல பணம் நீங்கள் கொடுத்து ஏமாந்துட்டீங்க. இந்த மாதிரி எப்பேற்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வெண் தாமரையை இன்றைய நாள் சிவபெருமானுக்கு சூட்டி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். அதே மாதிரி கடன் சுமைகளும் தீரும். இன்றைய காலகட்டத்தில் நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம், ஆனால் அது எல்லாராலையும் முழுசா திருப்பி கொடுக்க முடியறது கிடையாது. நிறைய பேர் திருப்பி செலுத்துவதற்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்குவதற்காக இந்த வெண் தாமரையை இன்றைய நாள் சிவபெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்வது பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும். அதே மாதிரி 120 ஆண்டுகள் வழிபட்ட பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு சனி மகா பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவனை முறைப்படி யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு 120 ஆண்டுகள் வழிபட்ட பலன் கிடைக்கும். அதே மாதிரி நந்தி பெருமான், ஏன்னா இந்த பிரதோஷ காலத்துல அழகால விஷத்தை அருந்திய ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை உண்டார். அப்படிங்கிறதுனால அந்த பிரதோஷ நாளில் இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த நிகழ்வு சனிக்கிழமை நடந்ததுனால சனிக்கிழமை எப்பெல்லாம் பிரதோஷம் வருதோ அதை சனி மகா பிரதோஷமாக நாம் வழிபாடு செய்கிறோம். அப்பேற்பட்ட அந்த நேரத்தில் நீங்க சிவபெருமானை வழிபட்டால், அதாவது எப்படி வழிபடணும்னு சொல்லியிருக்காங்க, நந்தி தேவனின் 2 கொம்புகளுக்கு இடையில் சிவனை பார்த்து தரிசனம் செய்யணுமா. ஏன்னா அந்த ஆழகால விஷத்தை அவர் அருந்திவிட்டு நந்தி தேவனினுடைய 2 கொம்புகளுக்கு இடையில் நெற்றியில் நின்று கொண்டு நந்தனம் புரிந்தாராம். அதை பார்க்க பிரம்மன், விஷ்ணு, 33 தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் அதை காண அப்படியே தவம் கிடப்பாங்களாம். அப்போ அந்த நேரத்துல நாம சிவனை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வேண்டிய வரத்தை சிவன் கொடுப்பார். இந்த வெண் தாமரை கட்டாயம் இன்றைய நாள் சிவபெருமானுக்கு வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முற்றிலுமாக உங்களுக்கு தீரும். அது எப்பேற்பட்ட நாள்பட்ட கடன் சுமையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒருத்தர்கிட்ட நான் நம்பி பணம் கொடுத்துட்டேன், அவங்க எனக்கு திருப்பி தரமாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க கூட கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நந்தி பகவானுக்கு நார்த்தங்காய் வாங்கி நீங்க கொண்டு போய் கொடுத்து நந்தி தேவனையும் வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயம் தீராத கடன் தீரும். பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.